கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். இதே பணக்கார ஏழை குடும்பம் 11 நாளாச்சு. ஏன் கொடுக்கல? பூந்துறை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 7 மாத கர்ப்பிணிக்கு தவறான ஊசி போடப்பட்டதால் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரச்சலூரைச் சேர்ந்த 7 மாத கர்ப்பிணியான ஷர்மிளா வழக்கமான பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு போடப்பட்ட ஒரு ஊசியால் உடல்நிலை மிக மோசமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்புறம் அந்த அம்மா சொல்லிட்டு நர்ஸு வெளியே வந்த பிள்ளை கூட்டிட்டு போய் ஊசி போட சொல்லிட்டாங்க. வான்னு கூட்டிட்டு போயிருக்கிறா. அப்படி இருங்க. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போவாங்காட்டி பிள்ளையோட தங்கச்சியுமே வீட்டுக்காரன் தான் போயிருக்கிறாங்க. நீங்க வர வேண்டாங்க, நீங்க வெளியே வருங்கன்னு போற வச்சுட்டு பிள்ளைக்கு போட்டிருக்கிறாங்க. போடுங்காட்டி கொஞ்சம் மருத்துவமனையிலே கை காலில் வீங்கிருக்குது. பிள்ளை சொல்லியிருக்கிறா, ஐயோ என்ன இந்த ஊசி சேரலையாட்டு இருக்குது, அது செக் பண்ணி தான் போடணுங்களாம் அந்த ஊசி. ஆனால் இவங்க செக் பண்ணாதே போட்டுட்டாங்க. அப்புறம் பிள்ளை கை கால் வீங்க பிள்ளை சொல்லி இருக்குது, இந்த கை கால் வீங்குது, எனக்கு இந்த ஊசி வேண்டான்னு சொல்லி இருக்குது, அதெல்லாம் அப்படித்தாம்மா இருக்கு அப்படின்னு சொல்ல போட்டாங்களா. மறுபடியும் இன்னொரு மருந்து கூட போட்டாங்களா. இன்னொரு மருந்து கூட நமக்குன்னு நிறுத்தி விட்டாங்களா. அப்போ பிள்ளைக்கு வாந்தி ஆகிருக்குது. ஜூஸ் வாங்கி கொடுக்க சொல்லி ஜூஸ் வாங்கி அப்பவுமே வீட்டுக்காரர் போய் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கதவை தட்டிக்கிறாரு. என்னாச்சு, என்ன நம்ம உள்ளன்னு கேட்க, இல்லை அது மெதுவாத்தான் இறங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்புறம் என்னாச்சு? குழந்தையில இறந்துருச்சுங்க. வயிற்றுக்குள்ளே இறந்துருச்சுங்க. வயிற்றுக்குள்ள இங்கேயே இறந்துருச்சு. அப்புறம் அவையில சுதா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க கிட்ட அங்க எதுக்கு நீங்க கூட்டி வரீங்க, எங்களுக்கு எதுவுமே சொல்லாதீங்காட்டி இல்ல அந்த இது இங்க இல்ல, அதனால சுதா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம், கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்காரருக்கு பிள்ளைக்குமே தங்கச்சிக்குமே இந்த பிரச்சனை எப்ப நடந்துச்சுங்க? 11 நாள் ஆச்சு. இப்ப என்ன கோரிக்கை? வந்து இதுக்கு நஷ்டீடு வேணும். ஏதோ எங்களுக்கு இது வேணும். ஒரு உசுர போயிடுச்சு. பிள்ளையவே ஹார்ட்டையே மாத்தி வச்சு பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கு? தாய்க்கா? ஹார்ட்டையே மாத்திருக்கா? ஹார்ட்டையே மாத்திருக்காங்க. கேஎம்சி வச்சு கோயம்புத்தூர் வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நஷ்டீடு டெய்லி ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகும். நஷ்டீடுங்கிற வேலை இது வரைக்கும் கேட்கவே கிடையாது. என்ன அசால்ட், என்ன அசால்ட்டுங்க. எப்படி இருக்கு? நாங்க எதுக்காக இந்த ஓம் சக்தி மருத்துவமனைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோன்னா பாத்தீங்கன்னா அதாவது நாங்க என்னோட தம்பி மனைவி மோகன்குமாரோட மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்கன்ட்டு ஆரம்பத்துல இருந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட 15 நாள் கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து ரெகுலராகவே வந்து ஓம் சக்தி மருத்துவமனையில செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப போன வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியோட பாத்தீங்கன்னா இங்க ஓம் சக்தி மருத்துவமனைக்கு வந்து செக்அப்க்கு வந்திருக்கிறாங்க. டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு குழந்தையும் நல்லா இருக்கிறாங்க, அம்மாவும் நல்லா இருக்கிறாங்கன்னு 1 மாசத்துக்கு உண்டான மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி போக சொல்லிட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கு வெளியே வந்தப்பவே உடனே ஒரு நர்ஸ் வந்து நீங்க உள்ள வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொல்றாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சவங்கள உள்ள கூட்டிக்கிட்டு போய் என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு தெரியல. அப்ப டாக்டரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாமா. அந்த இன்ஜெக்ஷன் போடையில ஏதாவது ஒரு டிராப் இறக்கிட்டு அரிப்பு ஏற்படுதா, இல்ல மயக்க வருதா, இல்ல வாமிட் ஆகுதான்னு செக் பண்ணி தான் போடணுமா. ஆனா இவங்க எதையும் செக் பண்ணாம அந்த பொண்ணுக்கு மருந்து போடையிலேயே மருந்து கொஞ்சம் இறங்குறங்கவே கை வீங்க ஆரம்பிச்சிருக்குது, கை கலர் மாதிரி இருக்குது. அப்ப கூட கேட்காம பக்கத்துல மருத்துவர் இல்லாம கால் வீங்கி இருக்குது. பொண்ணு என்ன விட்டுருங்கன்னு கத்தி இருக்குது. ஆனா ஐசியூக்குள்ள வச்சுக்கிட்டு என்னோட தம்பிய அந்த பொண்ணோட கணவரையும் அந்த பொண்ணோட தங்கச்சியும் பக்கத்துல விடாம வெளியிலேயே உட்கார வச்சுட்டு 20 நிமிஷத்துல அனுப்புறோம்ட்டு 2 மணி நேரமா ஐசியூக்குள்ள வச்சு என்ன பண்ணுனாங்கன்னு தெரியல. 2 மணி நேரம் கழிச்சு சுதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது, உங்க மனைவி உயிருக்கு ஆபத்தா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டவங்களும் இவங்களேதான் மறுபடியும் வந்து உங்க ஒய்ஃப் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஊசி போட்டதுக்கு அப்புறம் இவங்க சொல்லி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு சுதாவுக்கு போவையில அங்க போய் பார்த்தா பொண்ணுக்கு வந்து ஹார்ட் பீட் நிக்கிற ஸ்டேஜ் ஆயிருச்சு அப்படின்னு அவங்க ஏதோ போராடி பொண்ணை காப்பாத்திட்டாங்க. கருவில் இருக்கிற குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க யாரு? சுதா ஹாஸ்பிட்டல்ல. ஆனா அந்த குழந்தைய வெளியில எடுக்கலாம்னா தாய் தாங்காது, அந்த பொண்ணு தாங்காது, ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்குது, இதயத்தை பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 48 மணி நேரம் ஆனாதா இந்த பொண்ணை நாங்க காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 35 மணி நேரம், சுமார் 36 மணி நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கை கால் உடம்பெல்லாம் ஃபுல்லா வீங்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் கிரிட்டிக்கலான சூழ்நிலையில பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க.
மறுபடி கோயமுத்தூர் KMGH இருந்து கடவுள் மாற ஒரு 8 மருத்துவர்கள் டீம் அங்கிருந்து வந்து ஆம்புலன்ஸ் ஒரு இனோவா கார்ல அத்தனை மெஷினரிஸை கொண்டுகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு 3 மணி நேரமா பொருத்தி அந்த பொண்ணை அங்க கொண்டுகிட்டு போய் ICU வார்டுல வைக்கலையே எங்ககிட்ட இந்த பொண்ணை 99.9 கிட்டத்தட்ட 100% காப்பாற்ற முடியாது. நாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு 25-30-40 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகி போச்சு. அந்த பொண்ணை ICUல வச்சு பாத்தீங்கன்னா இதய செயல்பாட்டை நிறுத்தி கிட்னியோட செயல்பாட்டை நிறுத்தி மறுபடியும் அதுக்கெல்லாம் மிஷினரிஸ் வச்சு செட் பண்ணி இன்னைக்கு அந்த எல்லாம் ஒவ்வொன்றா துடிக்க வச்சு இறந்த குழந்தை 4 நாளா வயிற்றுக்குள்ள இருந்ததை பொறுமையா எடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து லைட்டா உயிர் பிழைக்க வச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓம் சக்தி மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பண்ணையில என் தம்பியும் அந்த பொண்ணோட சகோதரியும் போய் அவ ICUக்குள்ள இவ்வளவு நேரம் வச்சிருக்கிறீங்க என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு, குமார் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப என்ன அந்த பொண்ணு செத்தா போச்சு, ஒரு மருத்துவர் வந்து அந்த பொண்ணு என்ன செத்தா போச்சு கூட்டிட்டு போய் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல பாத்தீங்கன்னா நான் 3-4 நாள் கழிச்சு தான் அந்த வயிற்றுல இருந்த குழந்தைய எடுத்தாங்க. பொண்ணோட உடம்பு பூரா வீங்கி போச்சு, ஏன்னா இறந்த உடல் உள்ள இருந்திருக்குது. இப்படி இருக்கையில பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் நேத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் நேத்து சுயநினைவு அந்த பொண்ணுக்கு திரும்பிச்சு. இப்ப நேத்து அந்த பொண்ணை கேட்டா என்னங்குது, அந்த ஊசி போட்டோன்னே எனக்கு கை வீங்குது கால் வீங்குதுன்னு நான் சொன்னேன், இவங்க எல்லாம் எதையும் பொருட்படுத்தாம போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணோட கணவனான என் தம்பியே பக்கத்துல விடல, அவன் பொண்ணோட தங்கச்சி பக்கத்துல விடல, அவங்க போய் கேட்டிருக்காங்க என்னாச்சு உள்ளன்னு கேட்டதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரு என்ன அந்த பொண்ணு ஓம் சக்தி ஹாஸ்பிட்டலோட ஓனரு அந்த பொண்ணு என்ன செத்தா போச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அலட்சியம் பதில் சொல்லிக்காரு. இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்ப முதல்ல கருத்தரிச்சு 6 மாசம் ஆன குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னோட தம்பி மனைவி இன்னைக்கு உயிருக்குன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க KMGHல. எங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த அன்னைக்கு என்ன நடந்தது, அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா உடனே வந்து அப்ப அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு இந்த மருந்து யார் போட்டீங்க எதுக்கு போட்டீங்க அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. ஏதோ தவறான மருந்து போட்டாங்க. தவறான மருந்தை போட்டதுனால இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நல்லா இருந்த பொண்ணுக்கு உயிர் போற அளவுக்கு கொண்டு வந்தாங்க, ஒரு உயிரை கொண்டுட்டாங்க. அதனால எங்களுக்கு அந்த அன்னைக்கு என்ன நடந்ததோ அந்த CCTV ஃபுட்டேஜ் எங்களுக்கு முழுசா வேணும். அப்புறம் என்னென்ன மருந்து கொடுத்தாங்கிறது அந்த ஃபைல் எல்லாத்தையும் அவங்க எங்களுக்கு தரல, அது எங்களுக்கு வேணும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகி பொருளாதாரத்துல எல்லாம் கடன் வாங்கி ஊர் உலகம் பூரா கடன் வாங்கி ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு முன்ன நடந்த அரசாங்கங்கள் மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஏழைகளுக்கான அரசாங்கமா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல அத்தனை ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும். அவர் சொல்லிவிட்டாரு ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, எதுலயும் பொய் போர்ஜரி இருக்கக்கூடாது, கமிஷன் கரெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே மாதிரி ஏழைங்களுக்கு ஒரு பாதிப்புனா கட்டாயம் ஒரு நடவடிக்கை எடுப்பாரு. இதுக்கு நாங்க வந்து நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறோம், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுக்குறோம், மெடிக்கல் கவுன்சில் கொடுக்குறோம், இதோட சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம், தலைமைச் செயலகத்துக்கே நாங்க ஒரு 1000 பேர் போய் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இங்க நடந்ததுக்கு பரிகாரம் வேணும்னு கேட்டுட்டு இந்த மாதிரி எந்த ஏழைகளுக்கும் நடக்கக்கூடாது. ஒரு கூலி வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம டாக்டர் நம்பி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றோம். வந்ததுக்கு அப்புறம் நாங்க குழந்தையை இழந்து பொண்ணை உயிர் இழக்க முடியும்னா 40 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா ஒரு கூலி வேலைக்கு போறவங்க வாங்கி செலவு பண்ணி காப்பாற்ற முடியுமா? ஒரு ஓம் சக்தியோட ஹாஸ்பிட்டலோட அசால்ட்டுனால 40 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா இன்னைக்கு எத்தனையோ கிட்டத்தட்ட 90% மக்கள் கூலி வேலைக்கு போறவங்க, அவங்களால காப்பாற்ற முடியுமா குழந்தையும் தாய? அதனால இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறக்காகத்தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். அத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் என்னன்னா நாங்க ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.